வணக்கம் நண்பர்களே. தமிழில் ஆசிரியர் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. டீச்சரை நம்ம ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். வாத்தியார் அப்படின்ற இன்னொரு சொல்லும் இருக்குது. இந்த ஆசிரியர் அப்படின்ற சொல்லும் வாத்தியார் அப்படின்ற சொல்லும் எப்படி வந்ததுன்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தமிழில் ஆசிரியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆசிரியரை பிரித்தோம் அப்படின்னா ஆசு கூட்டல் இரியர். ஆசு அப்படின்னா குற்றம், அதாவது தவறு செய்கிறோம் இல்லையா, அதை தான் ஆசு அப்படின்னு சொல்கிறோம். இரியர் அப்படின்னா நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். நாம் செய்கிற தப்பை நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறவங்கள தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். ஆசு அப்படின்னா தப்பு, இரியர் அப்படின்னா அதை நீக்கிறது, குற்றங்களை நீக்குபவரை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது வாத்தியாருக்கு வருவோம். சான்ஸ்கிரிட்டில் டீச்சரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உபாத்தியாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தெலுங்கில் போயிட்டு உபாத்தியாயி அப்படின்னு மாறி இருக்கு. அதுவே தான் மலையாளத்தில் போயிட்டு அத்தியாபகர் அப்படின்னு மாறி இருக்கு. அத்தியாபகர் அப்படின்னா மலையாளத்தில் டீச்சர் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த உபாத்தியாயா அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உபா அப்படின்னா க்ளோஸ், அதாவது நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம். அத்தியாயா அப்படின்னா அத்தியாயம் அப்படின்னு தமிழில் கூட இருக்கு இல்லையா, சாப்டர், லெசன், அதாவது அந்த பாடத்தை நாம் நெருங்கி படிக்கிறது தான் உபாத்தியாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லி கொடுக்குறவங்கள உபாத்தியாயி அப்படின்னு சொல்கிறோம். உபாத்தியாயா அப்படின்ற இந்த சான்ஸ்கிரிட் சொல் இருக்கு இல்லையா, இது உவாத்தியன் அப்படின்னு தமிழில் மாறுது. உபாத்தியாயா அப்படின்ற சான்ஸ்கிரிட் சொல் உவாத்தியன் அப்படின்னு தமிழில் மாறுது. அந்த உவாத்தியன் தான் வாத்தியார் அப்படின்னு தமிழில் மாறுது. உபா உவான்னு மாறி அந்த உவால ஊ எகிரிடுது. ஊ எகிரினதுக்கு அப்புறம் அந்த வாத்தியன் தான் வாத்தியாரு அப்படின்னு மாறுது. அது எப்படி சான்ஸ்கிரிட்ல உபாத்தியாயா அப்படின்ற சொல் தமிழ்ல உவாத்தியன் அப்படின்னு மாறும்னு நீங்க கேட்கலாம். அந்த உபா எப்படி உவாவா மாறும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நாம ப்ரொனவுன்ஸ் பண்றோம் இல்லையா, அதை நாம ப்ரொனவுன்ஸ் பண்ற வேர்டை பிற மொழியாளர்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த தமிழில் ராவை தெலுங்கு மக்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. தெலுங்கர்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதனால அந்த ராக்கு பதிலாக லாவை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது தமிழ் அப்படின்றத அவங்க தமிழ்னு சொல்லாமல் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸும் தமிழாக்கம் செய்யும்போது நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி அது உவாத்தியன் அப்படின்னு மாறி அந்த ஊ கூட காலப்போக்கில் மறைஞ்சு வாத்தியன் அப்படின்னு மாறி வாத்தியாரா மாறுது. இந்த உபா அப்படின்றது உவாவா மாறும் அப்படின்னு சொன்னது வேர்ச்சொல் ஆய்வாளர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.